ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சண்டே ஆஃப்டர்நூன். காலையில் மட்டன் கொண்டு வந்திருந்தாங்க. இட்லியும் மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தேன். மதியத்துக்கு வந்து எறாவும் நண்டும் கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் இனிமேல் சமைக்கணும். இதுக்குள்ளே என் பையன் எக்ஸாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வந்த உடனே எனக்கு தாகமாக இருக்குது, ஜூஸ் ஏதாவது போட்டு கொடு அப்படின்னாரு. லெமன் தான் இருந்துச்சு வீட்டில், அதனால் லெமன் ஜூஸ் போட்டு எல்லோரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். எறா தான் பிரியாணி பண்ணிவிட்டு நண்டு வந்து கிரேவி பண்ணலான்ட்டு இருக்கேன். எறா பிரியாணி எப்போவுமே நான் வந்து எதுவுமே மசாலாலாம் மோஸ்ட்லி போட மாட்டேன். கரம் மசாலாவும் வீட்டு மிளகாய் தூளும் தான் போடுவேன். இந்த தடவை வந்து பிரியாணி மசாலா தூள் அவங்களே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதனால ட்ரை பண்ணலாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மசாலா போட்டு தான் இன்றைக்கி எறா பிரியாணி பண்ணியிருந்தேன். பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து பிரியாணியும் ரைத்தாவும் நண்டு கிரேவி வந்து நைட்டு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக இப்போவே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்குது. என் பொண்ணுக்கு வந்து 26 அன்னைக்கு பர்த்டே, அதனால் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். போயிட்டு வந்து சமைக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் மட்டன் குழம்பும் இருக்குது. இந்த நண்டு